ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, ஒரு ரோஜா செடி நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிற அந்த ரோஜா செடிக்கு எந்த சைஸில் பாட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மண் கலவை கொடுக்கலாம், அந்த செடியை எந்த மெத்தடில் பராமரிக்கணும். இப்போ ஒரு ரோஜா செடி வாங்கி தொட்டியில் நீங்கள் நடவு பண்ணுறீங்க. அப்படி நடவு பண்ணும்போது அந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை பண்ணால் 2 செடி வைக்கிறீங்கன்னா அந்த 2 செடிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கணும், எந்த அளவுக்கு சன்லைட் படணும், எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு உரம் மருந்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணாமல் விட்டால் கூட அந்த செடியில் 100 பூக்கள் பார்த்தீங்கன்னா தரமாக பூக்கள் பூக்க வைக்கலாம். அடுத்து ரோஜா செடின்னு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு அந்த தண்டு பகுதியிலேருந்து வர ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருத்துக்கள் வரும். அந்த மாதிரி செடி முழுக்க தளிர்வாக இந்த மாதிரி தளிர்வு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ரோஜா செடி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரோஜா செடிக்குரிய எல்லா டவுட்டுமே இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடி முழுக்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தளிர்வு தான். எங்கே அடி குருத்துலேருந்து மேற்குருத்து வரைக்கும் ஃபுல்லாமே தளிர்வு தான். இந்த மாதிரி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு நடவு பண்ணுறதுக்கு தொட்டி 12 இன்ச்சுக்கு குறையில்லாமல் ஒரு ரோஜா செடிக்கு நீங்கள் தொட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. 12 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் தொட்டி கொடுத்தீங்கன்னாலும் செடியோட க்ரோத்திங் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் பார்த்த தொட்டி 12 இன்ச்சு. இப்போ இந்த தொட்டியில் போட்டிருக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 20 இன்ச் சைஸ் பாட்டு. இந்த 20 இன்ச் சைஸ் பாட்டில் போட்டிருக்க செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு க்ரோத்திங் இருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கலவை நிறைய இருக்கும். மண் கலவை நிறைய இருக்கும்போது செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சத்து போகும். அப்படி போகும்போது செடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் உரம் மருந்து கொடுக்காட்டி கூட அந்த மண்ணில் இருக்க சத்தை எடுத்து அந்த செடியோட க்ரோத்திங் நல்லா ஸ்பீடாக வரும். அடுத்து அந்த தொட்டிக்கு மண் கலவை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கொடுங்க, கல் இல்லாமல் கொடுங்க. நிறைய பேர் செம்மண் கொடுக்கலாமா பிளாக் மண் கொடுக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. செம்மண்ணும் கொடுக்கலாம், பிளாக் மண்ணும் கொடுக்கலாம். மண் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், கல் இல்லாமல் இருந்தாலே போதுமானது தான். மண் கலவையில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மண் கலவைக்கு பார்த்தீங்கன்னா கோகோபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு 5% யூஸ் பண்ணுங்கள் போதும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மண் கலவைக்கு யூஸ் பண்ணாலே போதுமானது தான். அடுத்து இந்த மாதிரி நிறைய தளிர் தளைஞ்சு வர்றதுக்கு செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செடி நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ரோஜா செடியை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் செடியை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ தொட்டி அளவுக்கு செடி உங்களுக்கு சின்ன நாத்தாகி இருக்கும்போது அதோட க்ரோத்திங் அந்தளவுக்கு பெருசாக பாதிக்காது. தொட்டியை கூட உங்களுக்கு செடி நல்லா பெருசாக அடர்த்தியாக வரும்போது அது என்ன செய்யும்னா அந்த செடிக்கு செடி உரசும்போது சன்லைட் படாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி உரசாமல் ஒரு அரை அடி இல்லை 1 அடி டிஸ்டன்ஸ் விட்டு அந்த செடி ஃபுல்லாமே எல்லா பக்கமே சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு செடி நல்ல க்ரோத்திங் கிடைக்கும், தளிர்வும் நல்லா வரும். நிறைய பேர் அந்த நோய் தாக்குதல் வருதுன்றீங்கல்ல, அந்த நோய் தாக்குதலும் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஃபுல்லாமே ஒரு செடிக்கு பட்டுச்சுனாலே எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வராது. இப்போ இந்த செடிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோன்றது நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ஒரு செடியோட இன்னொரு செடி உரசாமல் நல்லா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் படும்போது அந்த செடியை சுற்றி எல்லா பக்கமுமே சன்லைட் படணும். அப்படி சன்லைட் படாமல் ஒரு சைடு போட்டு சன்லைட் படுது, அடுத்த சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சன்லைட் படலை அப்படின்ற பட்சத்துக்கு அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட் படாத இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஃபுல்லாமே கருப்பாக வந்துக்கிட்டு அடுத்து அந்த மஞ்சள் கலர் லீஃபாக மாதிரி அந்த லீஃப் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருக்க தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியை எந்தளவுக்கு அதிகமாக சன்லைட் படுற அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் சூப்பராக பூக்கள் பூக்கும். அந்த இலை கொட்டுதல் அந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ மொட்டு இருக்குது. பூ மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பூ பக்கம் இருக்குது. இது ஃபுல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் மொட்டே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மொட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சலாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாமே தளைஞ்சு வந்திருந்தது. இதில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்கு. எவ்வளோ மொட்டு இருக்குன்றதை பாருங்கள். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பூத்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாமே ஒரு அது எப்படின்னு சொல்லணும்னா இப்போ இதில் ஒரு 20 பூ இருக்குன்றா அந்த 20 பூவுமே கொட்டினதுக்கப்புறம் அடுத்து அந்த மொட்டுக்கள் ஃபுல்லாமே மறுபடியுமே பூத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை என்ன தான் செடிக்கு உரம் மருந்து கொடுத்துக்கிட்டே வந்தாலும் பார்த்திங்கன்னா சன்லைட் கம்பல்சரி ஃபுல் டைம் அந்த செடியை சுற்றி படணும்.
அப்படி பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு செடியில் வந்து லீஃப் எல்லாமே மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு செடியோட க்ரோத்திங் வந்து இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செடியை அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வந்து வைங்க. நிழல் படுற மாதிரி இடத்துல வந்து ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வைக்காதீங்க. எந்த அளவுக்கு அதிகமாக வெயில் படுதோ அந்த அளவுக்கு செடியில் நோய் தாக்குதலும் வராது, அந்த இலை பழுப்பும் வராது. நிறைய பேருக்கு அந்த இலை சுட்டல் மொட்டு பார்த்திங்கன்னா கருகள் மாதிரி விழுகும். அந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் வந்து அதிகமாக படக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி வந்து பூக்கும். அடுத்தது நிறைய பேர் வந்து ரோஜா செடி வாங்கினா தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் செடியோட க்ரோத்திங் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி நிறைய பேர் எந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வட்டம்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. அப்படிலாம் தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். இல்லை மண் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, அதிக வெயில் அடிக்குதுன்னும் போது ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றினா போதும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செடிக்கு ஊற்றுனதுக்கப்புறம் மண் வந்து ஃபுல்லாமே அந்த ட்ரை ஆகி கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடணும். அப்படி உங்களுக்கு ஹோல்ஸ் வழியாக வெளியேறாமல் அந்த செடி ஃபுல்லாமே தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அந்த செடி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் படுத்து கொட்டிக்கிட்டு இலை சொட்டு இந்த மாதிரி நோய் தாக்குதல் மாதிரி ஏற்பட்டு அந்த செடி வேர்கள் எல்லாமே அழுகி செடி வந்து டெத் ஆயிரும். அதனால் அந்த செடியில் இருக்க தொட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிதான்றதை கன்ஃபார்ம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த செடியை தண்ணி தேங்காத அளவுக்கு வச்சு விடுங்க. அடுத்த செடி வந்து நிறைய பேருக்கு இந்த பொசிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னும் போது அந்த செடிக்கு வந்து கவாத் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறீங்களோ அந்தளவுக்கு செடியில் வந்து க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த செடி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு என்ன மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் நர்சரியில் வந்து சேலுக்கு வந்து இந்த செடி ஃபுல்லாமே வச்சுருக்கோம். இப்படி வச்சுருக்க இந்த செடியெல்லாம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட செடி வந்து இப்போ சைடில் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ செடி வந்து எவ்வளோ ஒட்டி வச்சுருக்கோம். இப்படி ஒட்டி வச்சு சன்லைட் படாமல் இருக்குன்னும் போது அந்த செடியோட லீஃப் எல்லாமே பழுத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு ரோஜா செடி நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிடுறீங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முத்துன மாதிரி லீஃப் ஆயிரும். அந்த பட்சத்துக்கும் உங்களுக்கு ரோஜா செடியில் வந்து இலை எல்லாமே பழுத்து கொட்டிடும். அப்படி கொட்டினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. குச்சியோட குருத்துலேருந்து காஞ்ச குச்சிகள் எது இருந்தாலும் ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அந்த மண் சத்து ஃபுல்லாமே அந்த களைகள் எல்லாமே எடுத்துக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொட்டியில் இருக்க அந்த சின்ன களைகளை சின்னதாக முளைக்கும் போது அந்த களைகளை ஃபுல்லாமே எடுத்துருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த மண் பகுதி மேலோட்டம் மட்டும் லைட்டாக ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டும் அந்த அந்த தூரை ஒட்டி கிண்டிடாமல் அந்த தூர்லேருந்து சுற்றி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிற அந்த ரோஜா செடியில் பூக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கையில் ஒடிக்காமல் சிசரில் கட் பண்ணி விட்டுட்டு வேறு சின்ன காஞ்ச குச்சிகள் இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த காஞ்ச குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த செடி ஃபுல்லாமே நாங்கள் வந்து கட் பண்ண தான் போகிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே கொட்டிடுச்சு. செடியில் பார்த்தீங்கன்னா குச்சிகள் மட்டும்தான் இருக்குது. இப்படின்ற இருக்கும்போது நீங்கள் அந்த செடியை சுற்றி வெட்டி விடும்போது தான் செடியோட க்ரோத்திங் வந்து இன்னும் நிறைய வந்து கிடைக்கும். தளிர் வந்து அதிகமான தளிர் வந்து வரும். இந்த மாதிரி மெத்தடில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செடியை வளர்த்துக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.